அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏழ்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். தமிழ் புத்தாண்டு பலன், இந்த பராபவ வருஷம், இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா, எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகளும் தேடல்களும் இருந்துகிட்டே தாங்க இருக்கு. அந்த வகையில இந்த விருச்சக லக்னத்திற்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? உண்மையிலேயே இந்த ஆண்டு பரவாயில்லைங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கடந்த காலத்தினுடைய கசப்பான நிகழ்வுகள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஓரளவு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு. செல்ஃப் அனலைஸ், இதுவரையும் நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணியிருந்தோம், எங்கெல்லாம் மிச்சம் வச்சிருக்கோம், அதெல்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது, நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், எந்தெந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும், என்ன முன்னேற்பாடுகள் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்க்குள்ள நீங்கள் இப்போ வந்துட்டீங்க. அதனால பிரச்சனைகளை ஓரளவு ரொம்ப ஈஸியாக சமாளிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மேலே அனுபவிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால இனிமேல் நம்ம எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பொருளாதாரம் ஓரளவு நல்லா இருக்கும். கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. இடம், வீடு, சொத்து தொடர்பான நிகழ்வுகளும் இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்கு. இந்த நேரம் வீடு வாங்குவதற்கான, கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னா கண்டிப்பாக உண்டுங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அதுவும் முக்கியமா சனியுடைய நட்சத்திரம், அனுச நட்சத்திரம் யாருக்காவது இப்போ நடப்பில் இருக்கு அல்லது கேட்ட நட்சத்திரம் போகுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இடம், வீடு, சொத்து தொடர்பான, வாகனம் தொடர்பான நிகழ்வுகள் சாதகமான பலன்களை தரும் அப்படின்னு பார்த்துக்கலாம். திருமணம் சார்ந்த நிகழ்வுகளில் மட்டும் கொஞ்சம் தடை தாமதங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமா பேச்சுவார்த்தைகளை, எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு பண்ணீங்கன்னாவே நல்லா இருக்கும். இந்த காலகட்டங்கள் இன்னும் மேலும் நன்மைகளை நீங்கள் பெற வேண்டுமானால் இந்த வருஷம் நீங்க யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா வாராகி வழிபாடு பண்ணுங்க அல்லது பூவராக பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா பூமி சார்ந்த, சொத்து சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நன்றி.